ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சண்டே ஒரு தான் பார்க்க போகிறோம். சண்டே ஊளி மீன் தான் எடுத்துருந்தோம். 1.5 கிலோ எடுத்துருந்தோம். பாதியை குழம்பு வச்சுட்டு பாதியை பொரிக்கலாம் பிளான் பண்ணியிருந்தோம். கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமும் இது ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலா தான் வாங்கியிருந்தோம். 2 வாங்கிட்டு அது கூட கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிட்டோம். அடுத்து கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. அரை லெமன் தான் பிழிஞ்சு இருந்தோம். உப்பு வந்து நாங்கள் போடலை, அதில் சேர்த்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் கழுவுறப்ப மீனில் கழுவுறப்ப யூஸ் பண்ணதுனால உப்பு போடலை. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் போட்டிருந்தோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் லெமன் மட்டும் மிக்ஸ் பண்ணி நல்லா மீன் பீஸ் எடுத்து நல்லா பெரட்டி எடுத்துட்டு அதை ரவையில் போட்டு பெரட்டி எடுத்துட்டு எல்லாத்தையும் பெரட்டி காய வச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரைக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மீனை ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. ரவையில் போட்டு காய வச்சாச்சு. எல்லா ஃபிஷ்ஷையும் ஒருபடியாக ரெடி பண்ணி வச்சாச்சு. ரவையில் போட்டு ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும்ல, அதுக்காக ரவை யூஸ் பண்ணோம். அடுத்து சாதம் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. சாதத்தையும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டாவது சரி குழம்பு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தக்காளி கொஞ்சம் கணக்கு எடுத்து வச்சு அதை ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணி வச்சாச்சு தக்காளியை. அடுத்து பெரிய வெங்காயம் தான் நாங்கள் பீஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணோம். பெரிய வெங்காயமும் வெள்ளைப்பூடும், சின்ன வெங்காயம் சேர்க்கனாலும் சேர்க்கலாம். அடுத்து அதை 2ஐயும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்து கடாயில் வச்சு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லா ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம் கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டு அதில் போட்டுக்கலாம். வெங்காயமும் வெள்ளைப்பூடும் அதையும் அரைச்சி வச்சதை போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பேஸ்ட் பண்ணி எடுத்ததை நல்லா வதக்கி விடணும். பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா வதக்கிடுது. ஒரு பக்கம் சாதம் ரெடி ஆகிக்கிட்டு இருந்தது, அதை ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதையும் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தக்காளி பேஸ்ட்டும் போட்டாச்சு. அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் காணும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணோம். சின்ன வெங்காயம் போட நல்லா டேஸ்ட் இருக்குங்கிறதுக்காக சின்ன வெங்காயம் போட்டோம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டாச்சு. நல்லா கொதித்ததுக்கப்புறம் வீட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்பு மிளகாய்த்தூள் இருக்குல்ல, அதுலேயே நம்ம மல்லி சீரகம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறனால அந்த குழம்பு மிளகாய்த்தூளை யூஸ் பண்ணிக்கிட்டோம் குழம்புக்கு. அது மட்டும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நல்லா புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தோம், அதையும் ஆட் பண்ணியாச்சு. மசாலா மிக்ஸ் ஆனோடனே அந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சாச்சு. நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லி விட்டாச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறம் மீனை கழுவி வச்சுருக்கிறோம்ல அந்த மீனையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டாச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மீன் வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அது கூட இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் நிறைய ஊற்றிக்கலாம். தேவையான அளவு ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இறக்க போகிறப்ப கொத்தமல்லி இலையை கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை கொஞ்சம் தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கடாயில் எண்ணெயை காய வச்சு ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ண ஆரம்பித்தாச்சு. நல்லா ஃபிஷ் ஃப்ரை பண்ணியாச்சு.
ஆனால் ரவையை போட்டு ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சாதம் வறுவல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. கர்நாடகா ஸ்டைலில் ரவையை வச்சு பொரிச்சாச்சு. கர்நாடகாவில் வந்து ரவை தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.